அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி. இந்த நிவர்த்தியினால் உங்களுடைய தொழில், குடும்பம், பண வரவு, எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் எந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பராசி அப்படின்னா கும்பம் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அது மட்டும் கிடையாது, கும்பம் பெரும் நல்லவங்களாக இருந்தாலும், அற்புதமான திறமை கொண்டவங்களாக இருந்தாலும், எல்லார் மனசுலையும் பிடிக்கக்கூடிய ஒரு அன்பானவர்களாக இருந்தாலும், ஆனால் சமீப காலமாக ஜென்மச்சனி விரயச்சனி முடிஞ்சு இப்போ குடும்பச்சனிங்கிற ஒரு நிலையில் கடினமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. கடினமான கஷ்டங்கள்ங்கிறது எப்படின்னா, வேலைக்கு போகணும்னு நினச்சாலும் சில நேரத்தில் வேலையினாலேயே சில பிரச்சனைகள் ஏற்படும். சரியான வேலை வாய்ப்புகள் அமையாது. இருந்தால் நம்மளால் சரியாக போக முடியாது. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னா, அதாவது நம்மக்கிட்ட வேலைக்கு வரவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதி, பொருளாதாரம் தனக்கு சொந்தமாக செஞ்சாலும் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை. எல்லாமே பக்கத்தில் இருந்து பண்ணி எல்லாமே பார்த்தோம். கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினச்சி அதுக்குண்டான முயற்சி எடுத்து கொஞ்சம் வெளியூர் போனாலும், ஆனால் வெளியூர் ஏன்ப்பா நம்ம வந்தோம், கம்முனு இதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. சிலர் பார்த்தோம்னா எங்கே தான் நம்ம போனாலும் அண்டி அடுத்தவங்களை புரிஞ்சு அடுத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி நாம் இருக்கிறோம். ஆனால் அவங்க என்னென்னா நம்மளை ஆகாதவங்களாக மாற்றுறாங்க. விரோதிகளாக வரும்போது நண்பர்களாக வராங்க. கடைசியில் பார்த்தா அவங்க எதிரியாளியாக மாறுறாங்க. என்ன நேரம்னு தெரியல, என்ன காலம்னு தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசியில் பார்த்தா குடும்பத்துக்குள்ளேயே பார்த்தோம்னா எல்லாமே கசப்புகளாக ஓடிக்கிட்டு இருக்குது. பண நெருக்கடிகளும் ஏற்பட்டிருக்குது. நிம்மதிங்கிறது நம்ம வாய் திறந்து ஏதாவது ஒன்று சொன்னால் அது பிரச்சனையாகவே போகுது. வாய் மூடிட்டு இருந்தாலும் தப்பாக போகுது. என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு இந்த கும்பராசிக்காரர் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளான காலம். அதுக்கு காரணம் 7.5 சனி. வக்ரத்தில் இருந்த சனிப்பா, சரிங்க, நல்லதுதாங்க, தப்பு இல்லைங்க. ஆனால் 2ஆம் இடத்துல வக்ரத்தில் இருந்தது. ஆனால் வக்ரத்தில் இருந்தால் கொஞ்சம் பலம் நேர்மறையான பலன்களை தானே கொடுப்பாங்க. அப்போது கொஞ்சம் நல்லா இருந்ததா அப்படின்னு பார்த்துட்டாலும், ஆனால் இது வரைக்கும் அப்படி ஒன்றும் நல்லது நடக்கலைங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சனிங்கிறது 7.5 சனி தான், சரிங்களா? ஆனாலும் ஒரு சுபகிரகங்கள் அந்த சனி பகவானை பார்க்கும்போது சில பலங்கள் பெறும் அப்படிம்பாங்க. அப்போது இந்த வக்ர நிவர்த்தி ஆன காலகட்டத்தில் குருவுடைய பலமும் பெறதுனாலிங்க இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது அது முழுமையான தன்மை அடையும் அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்தோம்னா, உங்களுடைய ராசி நாதனாக இருக்கிறதுனால 7.5 சனின்னு ரொம்ப பயந்துக்க வேண்டாங்க. கூட்டு தொழில் செய்ய வேண்டாங்க, சரிங்களா? எப்பேற்பட்ட ஒரு பழக்க வழக்கமாக இருந்தாலும், சொந்தக்காரராக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் கூட்டு தொழில் செய்ய வேண்டாம். கூட்டு முயற்சிகள், நீங்கள் வேலைக்கே போய்ட்டு இருந்தால் கூட ஒரு சேர் போடுங்க, இதில் ஒரு பங்களிப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் பண்ண வேண்டாம். அடுத்தது ஜாமீன் கையெழுத்து நீங்கள் போட வேண்டாங்க. அதாவது ஒரு ஃபைனான்சியல் ரீதியிலையாக நீங்கள் ஒரு அத்தாரிட்டியாக ஒரு சைன் ஒன்று பண்ணுங்க அப்படின்னா, அது சின்ன பணமாக இருந்தாலும் சரி, பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அது மாதிரி டீலிங் எடுத்துக்க வேண்டாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா, கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் பண்ணுற வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அது செய்யுங்க. ஏன்னா இருக்கக்கூடிய இடத்துல சில குழப்பங்கள் இருக்கும். அதனால் இட மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குமுங்க. இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னாங்க, உங்களுடைய அதாவது அடுத்தவங்களுடைய சேர்க்கை சம்மந்தப்பட்ட உறவு ரீதியில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும், சரிங்களா? அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, அன்பு சார்ந்த, காதல் சார்ந்த, அதாவது நாளைக்கு இவங்களை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல சில சங்கடங்கள், சலிப்புகள். அது அன்புங்கிறது ஒரே தன்மை தான். அது மனைவி கிட்ட கணவன் காட்டினாலும், கணவி கிட்ட மனைவி காட்டினாலும், அல்லது நம்ம திருமணம் பண்ணக்கூடிய நபர்களை மேலே அந்த பிரியம் வச்சாலும் அந்த இடத்துல கசப்புகள் ஏற்பட்டிருக்கும். அதாவது சிறு சிறு பிரச்சனைகள், சங்கடங்களை ஏற்படுத்துறது. இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அன்புங்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பழக்க வழக்கத்தில் இருந்தாலும் அவங்களால நம்மளுக்கு காரணம் இல்லாமல் பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகளை, இல்லை வெறுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை, இல்லை தூரத்தினால் வேலைனால்
வேலை வாய்ப்புக்காக ஏதோ ஒரு சூழ்நிலை பிரிஞ்சிருப்பீங்களா, ஒன்று சேர்ந்துருவீங்க, கண்டிப்பாக இணைஞ்சிருவீங்கன்னு சொல்ல வரேன். சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமையும். இன்னொன்று பார்த்தோம்னா, அது உங்களுடைய ராசிக்கு இந்த சனி பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதுவும் இந்த தனஸ்தானம் பார்க்கும்போது நீங்கள் அசையாத சொத்துக்கள் ஏதாவது ஒன்று பண்ணலாம். வீடு கட்டுற வேலையை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னால் பண்ணி பாதிலேயே நின்று போச்சுங்க, ஆள் வந்த வேலை பணம் பொருளாதாரம் ஒரு சரியாக அமையலை இல்லையா, ஒரு லோன் எதிர்பார்த்தோம் கிடைக்கல, சில பிரச்சனைகள், ஒரு வண்டி வாகனம் வாங்கினேன் அது பற்றி இஎம்ஐ அதில் ஒரு பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்குது. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னான்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று ஒரு விஷயத்தில் போட்டேன், பார்த்தா அது எல்லாமே பிளாக் ஆகி போச்சுங்க. இப்போ அதை சரிப்படுத்தவே முடிய மாட்டேங்குதுங்க. அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்வுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வெளி இடம் மாறி தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள், ஃப்ரெண்ட்ஷிப் பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து தனிப்பட்ட ரீதியில் முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள். அது மட்டும் கிடையாது, குடும்பத்தில் ஒரு வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, பழசு இருந்தால் அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம், புதுசு வேண்டாங்க. அதே மாதிரி அதை சரிப்படுத்தக்கூடிய ஒரு வேலைப்பாடுகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக செய்யலாம். அப்புறம் ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது விற்றுட்டு கொஞ்சம் வேறு ஏதாவது ஒன்று வாங்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் பார்த்தா சரியான ரேட்டு அமையலை. ஆனால் இந்த நேரத்தில் அந்த சுப விரயங்கள் பண்ணி ஒரு கிரையும் பண்ணுவீங்க, ஒரு நல்லதும் செய்வீங்க. அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த வக்ர நிவர்த்தி கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா, உங்களுடைய இந்த சனி உங்களுக்கு 2ஆம் ஸ்தானத்தில் இருந்து 7ஆம் பார்வையை 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால வண்டி வாங்குறது போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? எங்கே போனாலும் ஒரு 5 நிமிஷம் முன்னால் போகிறது, கொஞ்சம் பொறுமையாக போகிறது, அப்புறம் யாருக்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது, சொந்த பந்தங்கள்கிட்ட ரொம்ப நெருங்கி இருக்கிறது, உறவுகள் அதிகப்படுத்தணும்னு நினச்சி நம்ம பிரீத்தோடு போகும்போது அந்த இடத்துல வெறுப்புகள் உருவாகும்னு சொல்ல வரேங்க. அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவன் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு பண்ணணும். சனி பகவான் வழிபாடுனா திருநள்ளாறு போகிறதும் ஒன்று தான், பக்கத்தில் இருக்கிற சனீஸ்வரர் கோயிலுக்கு போனதும் ஒன்று தான். அப்படியே அதே முடியலன்னா நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது, கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். கும்பராசிக்காரருக்கு கால பைரவரை வழிபாடு பண்ணி பிரார்த்தனைகள் பண்ணி, அதாவது சனிக்கிழமை நாளில் சனி பகவானுக்குன்னு ஒரு வாகனத்துக்கு, சனி வாகனத்துக்கு, காகத்துக்கு அன்னம் விடுறது, இதெல்லாமல் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் கொஞ்சம் அப்படியே பிரேக் ஆகி எல்லாம் கொஞ்சம் நெருக்கடிகள் கொடுத்துட்ருக்குதோ அது எல்லாமே சரிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக அமையும். அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். கொஞ்சம் தூக்கம் வராமல் இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா கை வலிக்குது, பேக் பெயின் வலிக்குதுங்க, கை காலெல்லாம் விட்டு விட்டு போகிற மாதிரி இருக்குங்க, மாதிரியாக இருக்குது. அதாவது இதெல்லாம் முதல்லலாம் இப்படி இல்லைங்க. என்னவோ பார்த்தோம்னா இப்போ பயம் எடுக்குது, எல்லாமே நம்மளால் சமாளிக்க முடியுமா, இதெல்லாம் சரிப்படுத்திக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் அதிகமாக மனசில் அப்படியே வந்துட்டுருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் உண்டாயிருக்கு. சரிங்களா? இதெல்லாமே மாற்றங்கள் உருவாகக்கூடியது என்னென்னா, இந்த பரிவர்த்தனைகளும் இந்த வக்ர நிவர்த்தினால் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாற்றம், அப்படின்னா ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதனால் இதை இந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலத்தை மறந்து புதிய முயற்சிகள் நமக்கு வெற்றியாகுங்கிற ஒரு நம்பிக்கையோட முடிவுகள் எடுங்க, முயற்சிகள் எடுங்க, சக்ஸஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார பலன். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு, நம்ம சந்திரனை வச்சு, மதியை வச்சு நம்ம சொல்லியிருக்கிறோம். மதிங்கிறது நம்ம சிந்தனை. சரிங்களா? லக்னங்கிறது என்னங்க? விதிங்கிறது தான் நம்மளுடைய தலை எழுத்து. அப்படின்னா இது நடக்கணும் அப்படின்னு அந்த வாய்ப்புகள் இருந்தால் தான் அந்த முயற்சிகள் நம்ம எடுப்போம். சரிங்களா? அப்போது நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் லக்னம் என்ன, தசபுத்தி என்ன நடக்குது, முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஜாதகத்தில் தான் என்ன யோகங்கள் இருக்குது, எந்த வயசில் நம்ம எந்த ஒரு பொசிஷனுக்கு வருவோம் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறது நம்மளுடைய ஜாதகம் தாங்க. சரிங்களா? அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். பார்க்காமல் இருந்தால் பாருங்கள். இல்லை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.